ஓமலூரில் சமூக நல்லிணக்கத்தை வலியுறுத்தி ராஜீவ்காந்தியின் 35வது ஜோதி யாத்திரையை முன்னாள் மாநில தலைவர் KV தங்கபாலு தொடங்கி வைத்தார். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புத்தூரில் மறைந்த முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தியின் நினைவிடத்தில் சமூக நல்லிணக்கத்தை வலியுறுத்தும் 35வது ஜோதி யாத்திரையை முன்னாள் மாநில தலைவர் KV தங்கபாலு மற்றும் மாவட்ட தலைவர் அருள்ராஜ் ஆகியோர் இணைந்து தொடங்கி வைத்தனர். இந்த ஜோதி பல்வேறு மாநிலங்கள் வழியாக சென்று டெல்லியில் சோனியா காந்தி மற்றும் ராகுல் காந்தியிடம் ஒப்படைக்கப்பட உள்ளது. இதைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த KV தங்கபாலு, காவிரி விவகாரத்தில் உச்சநீதிமன்ற ஆணையின்படி கர்நாடக அரசு தமிழகத்திற்கு தண்ணீர் வழங்க வேண்டும் என்றும், தமிழகத்தின் தண்ணீர் பங்கை பெற அனைத்து கட்சிகளும் ஒன்றிணைந்து செயல்படும் எனவும் தெரிவித்தார். காவிரி சம்பந்தமாக மத்திய அரசு உச்சநீதிமன்றம் காவிரி நடுவர்மன்ற தீர்ப்பு தமிழகத்திற்கு சாதகமான தீர்ப்பு. உச்சநீதிமன்ற ஆணைகள் தமிழக மக்களுக்கான உரிமையை உறுதியாக பெற்றுத்தரும். காவிரி நதிநீர் பிரச்சனையில் கர்நாடக அரசு எடுக்கும் நடவடிக்கைகளை நடுவர்மன்ற தீர்ப்பும் உச்சநீதிமன்ற ஆணையும் தமிழகத்திற்கு சரியான பாதையை காட்டும் என்பதில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். இப்பொழுது கர்நாடக மக்கள் கர்நாடக அரசும் கர்நாடக மக்களும் எதிர்க்கட்சிகளும் அங்கே ஒன்றிணைந்து தமிழக தண்ணீர் தரமாட்டோம் என்று சொன்னார்கள். ஆனால் இறைவன் வேறு வழியை காட்டி நல்ல மழை பொழிந்து தமிழகத்திற்கான தண்ணீர் அவர்கள் திறந்தாக வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறது. ஓமலூர் அருகே சந்தேகத்தால் மனைவியை மரக்கட்டையால் அடித்துக் கொன்ற கணவன் காவல் நிலையத்தில் சரணடைந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே உள்ள KR தோப்பூர் பகுதியில் கூலி தொழிலாளியாக பணிபுரியும் நடராஜன் என்பவருக்கும் அவரது மனைவி செவ்வந்தி ஆகியோருக்கும் இடையே ஏற்பட்ட குடும்ப தகராறு மனைவியின் மீதுள்ள சந்தேகத்தின் காரணமாக ஆத்திரமடைந்த நடராஜ் வீட்டிலிருந்த மரக்கட்டையால் அவரை சரமாரியாக தாக்கியதில் செவ்வந்தி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இதனை அடுத்து தாரமங்கலம் காவல் நிலையத்திற்கு தானாக முன்வந்து சரணடைந்த கணவரை காவல்துறையினர் கைது செய்து தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். திருச்சி திருவானைக்காவல் கன்னிமார்தோப்பு பகுதி மக்களை காலி செய்ய கோரும் விவகாரத்தில் அமைச்சரின் சமாதான உறுதியால் சாலை மறியல் போராட்டம் தற்காலிகமாக கைவிடப்பட்டது. திருச்சி மாவட்டம் திருவானைக்காவல் கன்னிமார்தோப்பு பகுதியில் 60 ஆண்டுகளுக்கு மேலாக வசிக்கும் 90க்கும் மேற்பட்ட குடும்பங்களின் குடியிருப்புகளை பாலகிருஷ்ணன் என்பவர் காலி செய்ய நீதிமன்ற உத்தரவு பெற்றுள்ள நிலையில் அமைச்சரின் வழித்தடம் மாற்றப்பட்டதால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் யாத்ரி நிவாஸ் சாலை மீது மறியலில் ஈடுபட்டனர். பின்னர் அங்கு வந்த இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ் பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி சட்ட வல்லுநர்களுடன் ஆலோசித்து மக்களை பாதுகாக்க உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்ததை தொடர்ந்து பொதுமக்கள் போராட்டத்தை கைவிட்டு கடிந்து சென்றனர். கோர்ட்ல அரசாங்கம் முடிவு செய்ய சொல்லியிருக்காங்க. அதுக்கு மேல அவர் கண்டெம்ட்டும் போயிருக்காரு. அப்ப கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்ல இருக்கும்போது இதை பேசி தீர்க்க வேண்டியது கோர்ட்ல. இதுக்கு அரசாங்கம் எந்த உறுதியும் இப்ப நான் கொடுக்கல. ஆனா அந்த மக்களின் சார்பில் அவங்களுடைய நியாயத்தை கோர்ட்ல நிச்சயமா எடுத்துரைத்து அவங்களுக்கு என்ன தேவையோ அந்த சப்போர்ட் எல்லாத்தையும் நாங்கள் செய்யறோன்றதை இப்போ நாங்கள் சொல்லியிருக்கிறோம். ஸோ இதை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இது கோர்ட்டு சம்பந்தப்பட்ட விஷயங்கள். கோர்ட்டில் இருக்கும்போது நம்ம உடனடியாக எந்த விதமான முடிவும் நம்ம எடுக்க முடியாது. ஆனால் கோர்ட்டில் அந்த மக்களுக்கு சப்போர்ட்டாக கண்டிப்பாக நாங்கள் என்ன விஷயங்கள் அந்த மக்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன சொல்ல முடியுமோ அதை நாங்கள் சொல்லுவோம். ஸ்ரீரங்கம் கோவில் கோபுரம் திறப்பு, மீனாட்சியம்மன் கோவில் நில மீட்பு மற்றும் கோவில்களில் செப்டம்பர் 1 முதல் செல்போன் தடை அமல் போன்ற முக்கிய அறிவிப்புகளை அமைச்சர் ரமேஷ் வெளியிட்டுள்ளார். திருச்சி மாவட்டம் ஸ்ரீரங்கம் கோவிலின் ஸ்ரீ தாமோதர கிருஷ்ண கோபுரம் சீரமைக்கப்பட்டு மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டுள்ளது. இது தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் ரமேஷ், திருச்சி மாவட்டம் ஸ்ரீரங்கம் கோவிலின் ஸ்ரீ தாமோதர கிருஷ்ண கோபுரம் சீரமைக்கப்பட்டு மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். அறநிலையத்துறைக்கு தெரியாமல் போலி ஆவணங்கள் மூலம் அபகரிக்கப்பட்ட மீனாட்சியம்மன் கோவில் அறக்கட்டளை நிலங்கள் மீட்கப்பட்டு சம்பந்தப்பட்ட 19 பேர் மீது காவல்துறையினர் நடவடிக்கை எடுத்துள்ளதாக தெரிவித்தார். மேலும் வருகிற செப்டம்பர் 1ஆம் தேதி முதல் அனைத்து முதலாம் நிலை திருக்கோவில்களிலும் செல்போன் பயன்பாட்டிற்கு தடை விதிக்கப்பட்டு பாதுகாப்பான முறையில் செல்போன்களை வைக்க கவுண்டர்கள் அமைக்கப்பட உள்ளதாகவும் அமைச்சர் ரமேஷ் தெரிவித்தார். ஏற்கனவே நீதிமன்றங்கள்ல பாத்தீங்கன்னா கோவில்களுக்குள்ள மொபைல் போன்கள் அனுமதிக்க கூடாது அப்படின்ற ஒரு ஆர்டர்ஸ் இன்றைக்கு நம்ம பல்வேறு இடங்கள்ல சோசியல் மீடியாக்கள்ல பல வீடியோக்கள் வருவதை நம்ம கண்கூடா பார்க்கிறோம். நிறைய கோயில்கள், நிறைய பேர் சொல்லலாம் இதெல்லாம் முன்னாடியே இருக்கிறத திரும்பவும் அறிவிச்சிருக்காரெல்லாம் நேற்று சில பேர் கேலி கிண்டல்லாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க. முதல்ல ஒரு ஸ்கீம் இருக்குது, ஒரு திட்டங்கள் இருக்குதுன்னா அதை எப்படி செயல்படுத்துறன்றதை பார்க்கணும். கடந்த கால ஆட்சியில் அதை செயல்படுத்தவே கிடையாது. இன்றைக்கு கோயில்களில் உள்ள கருவறையில வீடியோ எடுத்து வெளியில வருது.
கோயிலுக்குள்ளே போகும்போது வீடியோக்கள் வருது. அப்போ இதையெல்லாம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறதுக்கு துரிதமாக திட்டங்களை தீர்க்கணும். அப்போ நம்ம என்ன சொல்கிறோம், முதல்ல முதுநிலை திருக்கோயில்களை கையில் எடுக்கிறோம். முதுநிலை திருக்கோயில்களில் அதற்கேற்ற இடமும் அதற்கேற்ற நமக்கு வருமானமும் இருக்கிறதுனால முதல்ல முதுநிலை திருக்கோயில்களை கையில் எடுத்து வருகின்ற செப்டம்பர் 1ஆம் தேதிக்குள்ளாக முதுநிலை திருக்கோயில்கள் அனைத்துலையுமே பார்த்தீங்கன்னா மொபைல் கவுண்டர்களை அமைக்க சொல்லி பாதுகாப்பான முறையில் மொபைல்களை பாதுகாக்கக்கூடிய கவுண்டர்களை அமைக்க சொல்லியிருக்கிறோம். இந்த கவுண்டர்கள் செப்டம்பர் 1க்குள்ள அமைத்து முடித்த உடனேயே அனைத்து முதுநிலை கோயில்களில் முதல் கட்டமாக பொதுமக்கள் கோயிலுக்குள்ள மொபைல்கள் எடுத்துட்டு போய் பயன்படுத்துவதற்கான நம்ம தடைகளை நம்ம கொண்டு வரோம். மொபைல் போனை அங்க நம்ம கவுண்டர்ல கொடுத்துடுறோம். நாமக்கல்லில் காவல்துறையின் சார்பில் நடைபெற்ற போதைப்பொருள் எதிர்ப்பு விழிப்புணர்வு மாரத்தான் போட்டியை அமைச்சர் லோகேஷ் தமிழ்ச்செல்வன் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். போதைப் பொருட்களின் தீமைகள் குறித்து பொதுமக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தும் நோக்கில் நாமக்கல் மாநகராட்சி பகுதியில் இந்த மாரத்தான் போட்டி நடத்தப்பட்டது. வணிக வரி மற்றும் பதிவுத்துறை அமைச்சர் லோகேஷ் தமிழ்ச்செல்வன் கொடியசைத்து தொடங்கி வைத்த இப்போட்டியில் 1000க்கும் மேற்பட்ட இளைஞர்கள், ஆண்கள் மற்றும் பெண்கள் ஆகியோர் ஆர்வமுடன் கலந்து கொண்டனர். வெற்றி பெற்றவர்களுக்கு ரொக்க பரிசுகளும் வழங்கப்பட்டன. நீலகிரி மாவட்டம் கூடலூரில் புலி தாக்குதலில் பாலு என்பவர் உயிரிழந்த நிலையில் உடலை உறவினர்களுக்கு காட்டாமல் மருத்துவமனைக்கு அனுப்பியதால் வனத்துறையினருடன் வாக்குவாதம் ஏற்பட்டது பரபரப்பை ஏற்படுத்தியது. ஊருக்கு தண்ணீர் திறக்க சென்ற பாலு என்பவர் வீடு திரும்பாததால் தேடுதல் வேட்டை நடத்தப்பட்ட போது அவர் புலி தாக்குதலில் பரிதாபமாக இறந்தது தெரியவந்தது. வனத்துறையினர் உரிய முறையில் உறவினர்களுக்கு தகவல் தெரிவிக்காமல் உடலை மருத்துவமனைக்கு அனுப்பியதால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் மற்றும் உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கூடலூர் பகுதியில் அதிகரித்து வரும் மனித விலங்கு மோதல்களை தடுக்க அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்துள்ளனர். மதுரை சிலைமான் அருகே ராமேஸ்வரம் 4 வழிச்சாலைக்கு அருகில் உள்ள தென்னந்தோப்பில் 35 வயது மதிக்கத்தக்க நபர் தலையில் கல்லை தூக்கி போட்டு கொலை செய்யப்பட்டுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அடையாளம் தெரியாத நபர் ஒருவரின் சடலம் தலை நசுங்கிய ரத்த காயங்களுடன் தென்னந்தோப்பில் கிடப்பதாக கிடைத்த தகவலை அடுத்து சிலைமான் காவல் நிலைய போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று விசாரணை மேற்கொண்டனர். மது அருந்திய போது ஏற்பட்ட தகராறா அல்லது வேறு ஏதேனும் காரணங்களால் இந்த கொலை நடந்திருக்கலாமா என்ற கோணத்தில் போலீசார் விசாரித்து வருகின்றனர். மேலும் அப்பகுதியில் உள்ள சிசிடிவி காட்சிகளை வைத்து குற்றவாளிகளை தேடும் தீவிர முயற்சியில் காவல்துறையினர் ஈடுபட்டுள்ளதாக கூறப்படுகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்க்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.